திருமணத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல வேலை கிடைக்குமா இல்ல திருமணத்துக்கு அப்புறம் நல்ல வேலை கிடைக்குமா? வேலைக்கும் திருமணத்துக்கும் உண்டான தொடர்பு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு பையனுக்கு எப்படி அமைப்பு இருக்குன்னா திருமணத்துக்கு அப்புறம் தான் லைஃப் நல்லா இருக்குங்கிற அமைப்பு இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, நீ நல்லா செட்டில் ஆனால் தான் பெண்ணுடைய அமைப்பு அவர் கணவர் வேலைக்கு போக மாட்டார், இதுதான் அமைப்பு. அதெல்லாம் இல்லை. பார்த்தீங்களா, நல்ல ஐடி கம்பெனி மாப்பிள்ளையா கல்யாணம் பண்ணுறேன், இப்படி கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்து, நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட ஏஎல்பி ஜோதிடர் பரணி வெங்கடாச்சலம் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு வரீங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்பொழுது எல்லாருமே என்ன கவனிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மாப்பிள்ளை பார்க்க போனாலும் சரி, பொண்ணு பார்க்க போனாலும் சரி, அவங்க நல்லா படிச்சிருக்காங்களா, என்ன மாதிரியான வேலைக்கு போகிறாங்க, இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்களை வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இப்போ திருமணம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது தான் வந்து மெயின் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ திருமணத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல வேலை கிடைக்குமா இல்லை திருமணத்துக்கு அப்புறம் நல்ல வேலை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போது பரவலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து கவனிக்கணும் சார்? முதல்ல ஆக்சுவலாக இப்போ எல்லாருமே மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபைல் அப்படின்னு வச்சுருக்காங்க. அந்த ப்ரொஃபைல் அவங்களுக்குன்னு சில இது க்ரைட்டீரியான்னு வச்சுருக்காங்க. எனக்கு வந்தால் இந்த சம்பளத்தில் மாப்பிள்ளை வேணும், இந்த சம்பளத்தில் பொண்ணு வேணும்னு ஏதோ ஒரு ப்ரொஃபைல் போட்டிருக்காங்க. அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ பசங்களுக்கு தான் மெயின் பிரச்சனை. வேலைங்கிறது நம்ம கல்ச்சரை பொறுத்தவரை ஆம்பளை வேலைக்கு போகணும், ஃபீமேல் வேலைக்கு போனாலும் சரி, வேலைக்கு போட வந்துட்டு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. அப்போ ஒரு ஆணுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவருடைய தாட்டே நிறைய பேருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம இந்த சம்பளம் வாங்குகிறோம், இந்த சம்பளத்தை வச்சு நம்ம சமாளிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம 1 lakh தான் வாங்குகிறோம், அவன் 2 lakh வாங்குறான், அவனே சமாளிக்க முடியலன்றான், நம்ம எப்படி சமாளிப்போம் அப்படின்ட்டு அந்த திருமண வாய்ப்பை அவரே தடுப்பாங்க. அதாவது அந்த நபரே வந்து தடுப்பாங்க. சில இடங்களில் தனக்கு மேலே உள்ளவங்கள பார்க்கணும். நம்ம வாழ்க்கையோட கோல் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதில் வந்து படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், ஒரு உழைப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், நமக்கு மேலே உள்ளவங்கள பார்க்கணும். சமாளிக்கிறது நம்முடைய கடினமான ஒரு இது, வாழ்க்கையை எதிர்கொள்கிற திறமை, அதெல்லாம் யாரை பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னா நமக்கு கீழே உள்ளவங்கள பார்த்து கற்றுக்கணும். அப்போ நம்மளுக்கு கீழே சாதாரணமாக ஒரு வேலை பார்க்குறான், அவங்களே வந்து ஒரு திருமணம் செய்து இவங்க இருக்காங்க, நம்ம 1 lakh அவங்கள ஜாஸ்தியாக சம்பாதிக்கிறோம், நம்ம சமாளிக்க மாட்டோமாங்கிற அந்த கான்ஃபிடென்ட் வந்து இருக்கணும். ஒன்று, இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். நீங்கள் மெயினாக கேட்ட கேள்வி, வேலைக்கும் திருமணத்துக்கும் உண்டான தொடர்பு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு பிறகு தான் நல்ல ஒரு வேலையே செட்டில்மெண்ட்டே அமையும். சைக்கலாஜிக்கலாக கூட எடுத்துக்கலாம். திருமணம் ஆகலை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, அவங்க பாட்டுக்கு போவாங்க, வேலையை போவாங்க, சம்பளத்துக்கு வீட்டில் கொடுப்பாங்க, செலவு காசு வாங்குவாங்க, போவாங்க. அந்த ஓட்டங்கிறது இருக்காது. அடுத்து ப்ரமோஷனை பற்றியோ எதை பற்றியோ அவங்க கவலைப்படவே மாட்டாங்க. சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமணத்துக்கு அப்புறம் தான் வேலையே கிடைக்கும். சில ஜாதகங்கள் இருக்குது, அந்த ஜாதகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேலையே பார்க்க மாட்டாங்க. திருமணத்துக்கு முன்னாடி வேலை பார்க்க மாட்டாங்க, திருமணத்துக்கு பின்னாடி வேலை பார்க்க மாட்டாங்க, ஆனால் திருமணம் ஆயிரும். ஸோ அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது வரும், திருமணங்கிற வாய்ப்பு வரும். அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, திருமணத்துக்கும் வேலைக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது, அதுதான் உண்மை. ஓகே. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியுது, சோஷியல் மீடியாஸில் நிறைய வந்து பார்க்க முடியுது. ஸோ இதுக்குமே வந்து ஜாதகம் தான் காரணமாக இருக்குமா சார்? கண்டிப்பான முறையில் ஜாதகம் பார்க்குறப்பே தெரியும். இப்போ கணவர் வேலையை போக மாட்டார் அப்படின்னு, வேலையை போத நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்குவேன்? அடுத்த கொஸ்டின் தானே, வேலையை போக நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அந்த அந்த பெண்ணுடைய அமைப்பு அவர் கணவர் வேலையை போக மாட்டார், இதுதான் அமைப்பு. அதெல்லாம் இல்லை. பார்த்தீங்களா, நல்ல ஐடி கம்பெனி மாப்பிள்ளையா கல்யாணம் பண்ணிட்டேன், இப்படி கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் அவருக்கு வேலை போயிடும். அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போ சமாளிக்கிறாங்க இல்லையா, சமாளிச்சு தான் வேறு வழி கிடையாது. அதே போல தான் சில பேருக்கு திருமணத்துக்கு அப்புறம் தான் வீடு வாங்கக்கூடிய யோகம், திருமணத்துக்கு அப்புறம் தான் சொத்து வாங்கக்கூடிய யோகம் அப்படின்னு. அதனால கேட்குறவங்க கேட்கட்டும், பெண்ணோ ஆணோ கேட்குறவங்க கேட்கட்டும், இதுதான் வேணும், இதுதான் கேட்கட்டும். உங்களுக்கான நபர் வருவார்.
நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ அந்த வயதுங்கிறத மட்டும் பாருங்கள். இது திருமண வயது அப்படின்னா திருமண வயதுங்கிறத எப்படி 5 வயசில் ஆனவொன்னே கொண்டு போய் ஸ்கூலில் தரவன்னு எழுத்து கொண்டு போய் சேர்க்குறோம். அது மாதிரி திருமண வயது ஆச்சு அப்படின்னா அந்த திருமணத்தை வந்து மெயினாக அதை மட்டும் பாருங்கள். வீடு 4ஆம் இடம், வீடு வண்டி வாகனம், முக்கியமாக தாய். என்ன தாய் நிறைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தாயினுடைய எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, அந்த எதிர்பார்ப்பு தான் நிறைய ஆண்களுக்கு இன்றைய காலகட்டங்களில் தந்தை கூட கிடையாது, தாய் தான் திருமண தடைக்கு மிக முக்கிய காரணமாக இருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா 2 டைப் இருக்குது. பொண்ணு, வரக்கூடிய பொண்ணு கொஞ்சமாவது வசதியாக இருக்கணும், வரக்கூடிய பொண்ணு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும், வரக்கூடிய பொண்ணு இப்படி இருக்கணும். அது கூட எதிர்பார்ப்பு. அந்த மாதிரி தேடலாம், கிடைக்கும். ஆனால் ஒரு தாய் என்ன பண்ணுவாங்கன்னா தான் பையன்ட்டே எதிர்பார்ப்பாங்க. அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் செஞ்சாலும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் யாராவது தருவாங்களா, நான் எந்த மூஞ்சி வச்சுட்டு போய் கேட்க, டிமோட்டிவேஷன் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த பையனை மேலே 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 புஷ் பண்ணுவாங்க. அந்த பையனுக்கு எப்படி அமைப்பு இருக்குன்னா திருமணத்துக்கு அப்புறம் தான் லைஃப் நல்லா இருக்குங்கிற அமைப்பு இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, நீ நல்லா செட்டில் ஆனால் தான் அவனை கல்யாணம் பண்ணி வைப்பேன், நானும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. நாளைக்கு அந்த பொண்ணு வந்து என்ன ஒரு கேள்வி கேட்டுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படிம்பாங்க. அந்த ஒரு வரட்ட கௌரவம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஈகோ சொல்கிறோம் பார்த்தீங்களா, தான் சொன்னது தான் கேட்கணும்ட்டு நிறைய பேர் வந்து அதில் தான் ஸ்டக் ஆகிறாங்க. அந்த ஒரு விஷயத்தில் தான் என்ன பண்ணுறாங்க, ஸ்டக் ஆகிறாங்க. சரி நல்லா செட்டில் ஆனதான் அவனுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்பயும் என்ன சொல்லுவாங்க, இன்னும் ஒரு வீடு வாங்க வேணாமாம்பாங்க. இன்னும் சேலரி கூட வச்சுல ஒரு சொந்த வீடு வேணும்ப்பா, எல்லாம் சொந்த வீடு கேட்குறான். ஏதோ 4 பேர் பேசியிருப்பான். ஸோ இங்கே தான் பிரச்சனையே. சில பேருக்கு திருமணத்துக்கு பிறகு தான் செட்டில்மெண்ட்டுங்கிறது இருக்கும். அதனால் திருமணத்தையும் ஒரு வேலை, வண்டி வாகனம் அதெல்லாம் இது பண்ணாதீங்க. தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்க பாருங்கள். அந்த காலத்தில் 14 வயசில் திருமணம் பண்ணாங்க, சரியா? அதனால் வந்து எல்லாம் பார்த்தாங்க, பேரண்ட்ஸ் சம்மதத்தோடு அப்படிங்கிறத பார்த்து ஒரு கூட்டு குடும்பமாக பக்கத்தில் ஒருத்தருக்கு தெரிஞ்ச ஃபேமிலியாக தான் இருக்கும். அவங்கள பற்றி எல்லாமே தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ எல்லாமே வலைதளத்தில் தான் எல்லாமே தேடுறோங்கிறப்ப பசங்க கொஞ்சம் செல்ஃபாக டிசிஷன் எடுங்க. இப்போ பெண் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து படிக்கவே திருமணம் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி அமைப்புமே இருக்கு. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படித்து வேலைக்கு போய் ரொம்ப ஆண்டுகள் ஆனாலுமே திருமணம் ஆகாமலே இருக்கு. இது வந்து பெண் குழந்தைகள் மட்டுமே இல்லை, ஆண் குழந்தைங்களுக்குமே அந்த மாதிரி சிலருக்கு வந்து ஆகுது. ஸோ திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், என்ன மாதிரி சினாரியோஸில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கணிக்க முடியுமா சார்? கண்டிப்பான முறையில் ஒரு ஜாதகம் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் நல்ல ஜாதகம், பெண்ணுடைய ஜாதகம் நல்ல ஜாதகம், எந்த ஒரு டிஃபால்ட்லன்னா அந்த பருவ வயது காதல் அந்த மாதிரி விஷயம், அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை, நல்லா இருக்கு. என்ன திருமணம் நடக்கலை, லேட் ஆகிட்டு இருக்கு, என்ன பண்ணுறது அப்படிம்பாங்க. மேக்ஸிமம் இந்த 98 பிறந்த ஜாதகம் எடுத்து பார்த்தா முக்கால்வாசி அப்படித்தான் இருக்கும். 98 பிறந்த ஜாதகம் பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் அவங்களுக்கு மூத்த சகோதரனோ சகோதரியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ ஆகிருக்கும், ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதனால் இவங்க வந்து என்ன ஆகிருப்பாங்க, கொஞ்சம் பிரேக் ஆகிருப்பாங்க. அது ஒன்று. ஜாதகம் பார்க்குறப்பே கேட்போம் நாங்கள், இந்த காலகட்டத்தில் உங்கள் பெண்ணுக்கு இத்தனை டைம் திருமண வாய்ப்பு வந்திருக்கணுமே, ஏன் நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்க? அதுக்கு அவங்க சொல்கிற பதில் என்னவா இருக்குன்னா, இல்லை அவள் படிச்சுட்டு இருந்தா, படிக்கிறா, வயசு என்ன 21 தான் ஆகுது, 22 தான் ஆகுது, 23 தான் ஆகுது, படிச்சுட்டு இருக்கா, டிஸ்டர்ப் பண்ண வேணாம், குழந்தை படிக்கிறா, அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் பண்ணலை அப்படின்னு. அடுத்த கொஸ்டின் நான் கேட்பேன், இந்த மாதிரி கேட்டு வர்றாங்கங்கிற அந்த ஒரு நியூஸையாவது நீங்கள் வந்து உங்கள் பொண்ணுகிட்ட கன்வே பண்ணீங்களா அப்படின்னு கேட்பேன். பண்ணியிருக்க மாட்டாங்க. அது பண்ணியிருந்தால் அந்த பொண்ணுக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்திருக்கும், யார் அப்படின்னு. அப்போ அந்த இடம் பிடிச்சு போய் சம்மந்தம் அமைஞ்சிருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறமா அந்த பொண்ணு படிச்சிருக்கும். ஸோ அந்த வாய்ப்பை தவற விட்டவங்க, நம்ம வாய்ப்பை தவற விட்டால் என்ன பண்ணுவோம், நம்ம தானே தேடி போகும். ஒரு பஸ்ஸை மிஸ் பண்ணிடுறோம், பஸ்ஸு போயிட்டுருக்கு, ஒரு சிட்டி பஸ்ஸே போயிட்டுருக்கு, மிஸ் பண்ணிட்டோங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து யாராவது ரோட்டில் போனால் என்ன பண்ணுவோம், அந்த பஸ்ஸை பிடிக்கணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, இல்லை அப்படின்னா ஒரு ஆட்டோ பிடிச்சிப்போம். அது மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. திருமண வாய்ப்புங்கிறது வரும். இதுக்கு திசைகளும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். சார் என் பொண்ணுக்கு நான் 20 வயசுலேருந்து பார்த்துட்டு தான் சார் இருக்கேன், படிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், இது ஒரு பக்கம் இருக்கட்டும், பார்த்துட்டு தான் இருக்கேன். 30 வயசு ஆயிடுச்சு, இப்போ வரைக்கும் கல்யாணம் ஆகலை. ஏன்னா இப்போ நான் ஏன் வந்து பொண்ணுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ மாப்பிள்ளை நிறைய இருக்காங்க, பொண்ணுக்கு தான் வந்து டிமாண்டு. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, அதனால தான் பொண்ணுங்களை கொஞ்சம் இதை மெயின் பண்ணி பேசுகிறேன், பொண்ணுங்களுக்கே கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிறேன். அதை 30 வயசுக்கு மேலே ஆச்சு, ஏன் சார்
அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா திசைகளும் அதுக்கு ஒரு காரணம். இந்த வாஸ்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வாஸ்துவும் ஒரு காரணம். அது என்ன கேட்டிங்கன்னா, அந்த வீட்டில் வாஸ்து சொல்லுவோம் நம்ம, கிழக்கு திசை ஆகாது, மேற்கு திசை ஆகாது அப்படிம்போம். ஒரு வீட்டில் ஒரு 5 பேர் இருக்காங்க, 4 பேருக்கு 4 திசை ஆகாது. ஒருத்தர் கிழக்கு ஆகாது, ஒருத்தருக்கு மேற்கு ஆகாது, ஒருத்தருக்கு தெற்கு ஆகாது, ஒருத்தர் வடக்கு ஆகாது. எதுக்கு 8 பேர் வச்சுக்குவோம், வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, 8 பேர் இருக்காங்க ஆகாது அப்படிங்கிறப்ப அந்த வீட்டுக்கு 8 வாசல் வைக்க முடியுமா? வீடே வாசலாக தான் இருக்கு. அப்புறம் அப்போ எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு சாதகமான திசையில் அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். வீட்டுக்குள்ளேயே அவங்களுக்கு சாதகமான திசையை என்ன பண்ணிக்கணும், யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, நான் ஜாதகத்தை பார்த்து கேட்பேன், நீங்கள் வீட்டுக்குள்ளே போங்க, மொபைல் எடுங்க, ஒரு மொபைலே காம்பஸ் இருக்கும், காம்பஸை போடுங்க, உங்கள் பொண்ணுடைய ரூம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திசையில் இருக்கா அப்படிங்க, ரூமை மாற்றி சொல்லுங்க, கல்யாணம் ஆகிடும். ஏதாவது பரிகாரம் பண்ணாங்களா? இல்லை. ஸோ அவங்கள சுற்றி தான் எல்லா விஷயங்களுமே இருக்குது. தீர்வு எல்லாமே அங்கே தான். கல்யாணம் ஆகாத காரணம் அது ஒரு விஷயம். வேற என்ன விஷயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க, நீங்களே சொல்லுங்கள். வேற என்னவா இருக்கும்? அவங்களோட ஏஜ் ஒன்று இருக்கும், அவங்களோட படிப்பு விஷயம் ஒன்று இருக்கும். இதை தாண்டி வேற எதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்டக் ஆகிறாங்க. லாஜிக் என்ன, ஏஜ், வயசு, பிளா 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 நிறைய சொல்கிறோம், ஸ்டக் ஆகும். சரி, ஒரு பொண்ணு இருக்குது, கரெக்டான திருமண வயது, படித்து முடிச்சிருச்சு. அந்த பொண்ணுக்கு 24 வயசில் தான் கல்யாணம் ஆகும். அந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்குது, நல்லா ஓகே. இந்த பேரண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க, ஏம்மா உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோம், உனக்கு ஓகேவா? சரி ஓகே. நீ யாரும் பையனை பார்த்து வச்சுருக்கியா? பார்த்து வச்சுருக்கேன்னா சொல்லு. நல்ல பையனா, நீ நல்ல பையனாக பார்த்து தான் வச்சுருப்ப, பேசி முடிச்சிடலாம் நல்ல பையனாக இருந்தா. இல்லை டாடி, எனக்கு அப்போல்லாம் எந்த இதுவும் கிடையாது, நான் படிப்பில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணேன். நீங்களே பாருங்கள், எனக்கு தேவை பையன் வந்து, நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக 5 அடிக்கு இருக்கேன், அதனால் பையன் 6 அடிக்கு இருந்தால் நல்லா இருக்காது. அவன் ஒரு 5.3 இருக்கிற மாதிரி பாருங்கள், 5.4 இருக்கிற மாதிரி பாருங்கள். சேலரி பேசிக்காக இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில கொஞ்சம் ஃபேராக இருக்கணும். சில 3-4 கண்டிஷன் நார்மலாக போடுறாங்க, ரொம்ப ஹையாலாம் நார்மலாக போடுறாங்க. உடனே பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, உடனே பெண்ணுக்குன்னா தாய் தானே மெயினாக, பெண்ணுக்கு தாய் தான் சப்போர்ட் பண்ணுறது. என்ன பண்ணுவாங்க, மேட்ரிமோனியல் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணுறோம், ஓப்பன் பண்ணி அந்த யூசர் நேம் லாகின் கொடுக்குறோம். இல்லை நான் ஓப்பன் பண்ணல, இல்லை பேரண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறோம், அதில் காமிக்கும் இல்லையா, பேரண்ட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, செல்ஃபாக ஓப்பன் பண்ணிக்கணும், நாங்களே ஓப்பன் பண்ணுறோம். நீ யூசர் நேம் லாகின் வந்து உள்ளே போட்டு உள்ளப்போ உனக்கு எந்த பையன் பிடிச்சிருக்கோ நீ பேசி ஓகே அப்படின்னா என்ன பண்ணிடுவோம், நாங்கள் ஒரு சிட்டிங் உட்காந்து பேசி முடிச்சிடுவோம் அப்படிம்பாங்க. அந்த பொண்ணு உட்காந்து பார்த்துட்டே இருக்கும், வரிசையாக ஒன்றுனா வரும் அங்கேருந்து. மாய வலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி. அப்போ தான் ராகு வேலை வைப்பார், கற்பனைகளை தூண்டுவார். இது நல்லா இருக்குது, இதோட புறா வரைக்கு போனால் என்ன பண்ணுறோம், சர்ச் பண்ணுறோம். அது மாதிரி திடீர்னு என்ன ஆகும்னா, ஏதோ ஒரு பையன் பார்ப்போம். பையன் பார்க்குறப்ப ஜாதக ரீதியாக சில கிரகங்கள், பெண்ணுடைய கிரகமும் மாவனுடைய கிரகமும் ஒத்து போனால் அது ஒருவித வசியத்தை உண்டு பண்ணும். ஏட்டு சுரக்கா கறிக்க போகும் இல்லையா, அந்த மாதிரி வசியத்தை உண்டு பண்ணுங்கிறப்ப அந்த ஜாதகத்தில் ஸ்டக் ஆவாங்க. ஆனால் இவங்க எதிர்பார்த்த அந்த விஷயங்கள் எதுவுமே இருக்காது. ஹைட்டு பார்த்தீங்கன்னா அவங்க 5 அடி இருக்காங்கன்னா 4.9 தான் இருப்பேன், அந்த மாதிரி இருந்தாலும் அந்த ஒரு ஈர்ப்பு காரணமாக அந்த ப்ரொஃபைலில் ஸ்ட்ரக் ஆகி அந்த ப்ரொஃபைல்கிட்ட பேசுவாங்க. பேசுகிறப்ப அவன் யோசிப்பான், சரி நம்ம வெறும் 30,000 தான் சம்பளம் வாங்குறோம், அந்த பொண்ணு 1 லட்சம் வாங்குது, இது எதுக்கு நம்மகிட்ட வந்து கேட்குது, யோசிப்பாங்க, பயப்படுவாங்க இல்லையா, பேசிக் நேச்சுரல் தான். அப்போ என்ன அவன் கூட யோசிச்சுட்டே இருப்பான், ஒன்றும் நல்லா இருக்குது, இருந்தாலும் ஏன்னா பேசுவோம், ஒரு ஃப்ரெண்டாக இருப்போம் அப்படின்பா. ஆனால் இந்த பொண்ணுக்கு பிடிச்சி போயிடும். திரும்ப 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 இதை வந்து என்ன பண்ணுற ஃபோர்ஸ் பண்ணுறப்ப அவன் இல்லைங்கிறதுல அவன் முடிவாக இருப்பான். ஸோ மூவ் ஆன் பண்ணுறேன்னு போகிறப்ப அது முதல்ல போட்ட ஹைட்டு இவ்வளோ இருக்கணும், இவ்வளோ இந்த மாதிரி அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு அந்த ஒரு பையனை பார்த்துச்சு இல்லையா, அதே மாதிரி ஒரு பையன் தான் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத தேட ஆரம்பிச்சிடும். ஒருத்தரை போல் ஒருத்தர் இருக்கவே முடியாது, என்ன போல் அவர் இருக்க முடியாது, அவரை போல் இவர் இருக்க முடியாது. ஸோ அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கும். அடுத்த கட்ட நகர்வு என்ன கேட்டிங்கன்னா, நேராக அந்த பையன் ஜாதகத்தை, ஏற்கனவே ஒரு பையனோட ஸ்டக் ஆச்சுட்டு அந்த பையன் ஜாதகத்தை எடுத்துகிட்டு இந்த பொண்ணு ஜாதகத்தை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், போய் டேரெக்டாக இந்த ஜோசியத்தையும் கேட்க முடியாது, உங்கள் பொண்ணு வந்து கேட்டு செஞ்சுக்குவான். என்ன பண்ணுறது, ஏதாவது ஆன்லைன் மூலமாக வந்து போய் கேட்போம். அப்போ அவங்க சரியான ஒரு தீர்வு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கணும் இல்லையா. பேரண்ட்ஸ் வச்சுட்டு இல்லைம்மா இந்த மாதிரி பையன்கிட்ட ஸ்டக் ஆகிட்டேன், எனக்கு நான் கல்யாணம் பண்ணி கூட கேட்க முடியாது, ஏம்மா அவன் தான் முடியாதுன்னு சொல்கிறானே அப்படின்னு. ஸோ அப்போ அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறப்ப இப்போ நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. நீங்கள் என்ன பண்ணலாம்,
எவ்வளோ மைலில் இருந்தாலும் சரி, எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் சரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம அந்த அஷ்டோத்தமிழாவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கன்சல்டேஷன் வந்து கொடுக்குறோம். இந்த விஷயம் வெளியே எங்கேயும் பேரண்ட்ஸ் இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயம் கிளாரிட்டி பண்ணணும், இல்லை கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்தை கிளாரிட்டி பண்ணுறப்ப நீங்கள் ஆன்லைன்லேயே கேட்டுக்கலாம். அடுத்து என்ன பண்ணுவாங்க, ஆன்லைனில் என்ன பண்ணுவாங்க, இந்த விஷயத்தை கொண்டு போவாங்க. ஸோ இதுதான் வந்து மேரேஜுக்கான ஒரு டிலே. ஓகே. ஸோ மேரேஜுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போது இன்னொரு சினாரியோவும் இருக்குது. இப்போ வந்து பேக்ரவுண்ட் எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொத்து, பணம், காசு இது எல்லாமே இருக்கும். நல்லா படிச்சிருப்பாங்க, ஒரு நல்ல வேலையில் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து திருமணமே நடந்திருக்காது, நடக்கிறதுக்கு உண்டான அறிகுறியுமே இருந்திருக்காது. ஸோ இந்த சினாரியோ வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டம் பொண்ணுன்னே பேசிக்கிட்டு இருந்தேன். இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம், அந்தளவுக்கு டிமாண்டாக இருக்குது. இப்போ ஒரு நபர் இருக்கார், அந்த நபருக்கு வந்து கல்யாணம் ஆகணும், ஸ்டக் ஆகிட்டே இருக்குது. எல்லாமே இருக்குது, படிப்பு இருக்குது, அழகு இருக்குது, அறிவு இருக்குது, அந்தஸ்து இருக்குது, நல்ல பேர் இருக்குது, எல்லாமே இருக்குது. என்ன, அவரை தேடி ஒரு பொண்ணே வருது, அவரை தேடி ஒரு பொண்ணே வருது. ப்ராப்பர் வேலை அலைன்ஸ் மூலமாக ஏதோ பார்த்து இந்த இடத்துல பையனுக்கு கல்யாணம் வந்து பேசுகிறாங்க, செய்கிறாங்க, எல்லாம் பேசுவார், நல்லா தேனாக பேசுவார். ஆனால் அவருக்கு ஒரு பயம், இனம் புரியாத பயம்னு சொல்லி, அந்த ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு பயம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு பயம் என்ன ஆகும் அப்படின்னா அவருக்கு ஒரு புள்ளியாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த எல்லா ஜாதகத்தில் பாருங்களேன், உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பார்த்துக்குங்க எல்லாருங்க. இந்த சுக்கிரன் கேது இணைவு இருந்துச்சு அப்படின்னாலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டால் பர்ஃபெக்டாக விஷயத்த பண்ணுவாங்க. ஒரு விஷயத்த வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. ஒரு ஆஃபீஸில் போய் வேலை பார்த்தாங்கன்னா அவங்கள மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் ஒன்றுக்குமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு கோவப்பட்டு அந்த 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேலை பார்த்த ஆஃபீஸை தூக்கி போட்டு வெளியே வந்து வருத்தப்படுவாங்க. அதே மாதிரி தான் பொண்ணு விஷயத்துலையும் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா போயிட்டுருக்கும், ஆகாத ஒரு விஷயம் இருக்கும், அந்த விஷயத்துக்காண்டி என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணை வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு பெண் அமையாமல் இல்லை, அந்த பெண்ணுக்கு ஆண் அமையாமல் இல்லை, ஆமாம் இல்லைங்கிறத உடனே முடிவெடுக்காமல் அதை நல்லா கொண்டு போயிட்டு, சண்டை போட்டாலும் பரவாயில்ல, நல்லா கொண்டு போயிட்டு வெண்ணெய் கரண்டு வர நேரத்தில் தாலியை உடைக்கிறது, பானையை உடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதுதான் நிறைய பேருக்கான காரணமே. எல்லா தகுதியும் இருந்தும் அவங்க திருமணம் செய்யாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் சில கிரக இணைவுகள் இருக்குது, அதுதான் வந்து காரணம். அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறது நான் திரும்பவும் சொல்கிறேன், பரிகாரத்தோட அதோடைய தீர்வு வந்து அவங்க கையிலேயே தான் இருக்கும். இதை பேரண்ட்ஸ் தான் வாட்ச் பண்ணணும். அலைன்ஸ் பார்க்குறாங்க இல்லையா, பேரண்ட்ஸ் தான் வாட்ச் பண்ணணும். நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த குருதேச பிறப்பு நடந்திருக்கு, இந்த குரு புத்தி பிறப்பு நடந்திருக்கு, இந்த சுக்கிரன் காசு அறப்பு நடந்திருக்கு, இப்படி காசு அறப்பு நடந்துருங்க அப்படிம்பாங்க. அது நடக்கணும் அப்படின்னா நம்ம சரியானும் இல்லையா. ஸோ அந்த சூட்சமத்தை என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ அவங்களோட ஜாதகத்தை வச்சு தான் இதெல்லாமே வந்து தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக. ஓகே சார். ஸோ திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா அது வந்து அவங்களுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அவங்களோட ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உண்டான தீர்வு சொல்லும் பொழுது தான் அவங்களுக்கு வந்து முழுமையாக அந்த ப்ராப்ளம் எல்லாம் சீக்கிரம் சரியாகி நல்லபடியாக ஒரு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து அமையும் இல்லைங்களா. ஸோ ரொம்ப அற்புதமாக இந்த பதிவு வந்து கொடுத்துருக்கீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயத்தில் வந்து குழப்பமான ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து குழம்பி இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல தீர்வாக வந்து இந்த பதிவு வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ தொடர்ந்து உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அதில் கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலில் ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து பேசலாம் சார். அது வரைக்கும் நன்றி. நன்றி.